வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். இந்த யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் பற்றி பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் 2024 சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. கிரகங்களில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய ஒரு குறிப்பிட்ட ராசி அடையாளத்தின் கீழ், அதாவது கடகத்தில் ஒரு இணைப்பை உருவாக்குகிறார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் கடகத்தில் இணைவதால் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி அந்த பலனை பெறும் ராசிகளின் தன்மைகளை பற்றி பார்ப்போம். புதன் சுக்கிரன் இணைவு ஜூலை 2024 லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்குகிறது. இந்த வரிசையில் சுக்கிரன் தனது ராசியை மாற்றுகிறார். ஜூலை 7, 2024 அன்று அன்பையும் அழகையும் குறிக்கும் சுக்கிரன் அதிகாலை 4:15 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார். இந்த ராசியில் புதன் ஏற்கனவே வாசம் செய்கிறார். கடகராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவது லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்குகிறது. இங்கே இவர்கள் 14 நாட்கள் சேர்க்கையில் இருக்கிறார்கள். ஜூலை மாதம் 19 வரை புதன் கடகத்திலிருந்து அதுக்கு பிறகு சிம்மத்துக்கு மாறுகிறார்கள். ஆகவே இந்த 14 நாட்கள் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தால் 3 ராசி மக்கள் நல்லதொரு அபரிமிதமான நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் என்று நம்பலாம். இதில் லக்ஷ்மி நாராயண யோகத்தில் அதிர்ஷ்ட ராசிகளாக இருப்பவர்கள் கடகம், கன்னி, துலாம் ஆகியவை முதலிடம் வகிக்கின்றன. கடகம், லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்கும் புதன் சுக்கிரன் சேர்க்கை கடகராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். அதுவும் கடக ஜாதகத்தின் லக்ன வீட்டில் இந்த யோகம் அமைவதால் இவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம் மற்றும் இவர்கள் செய்யும் முதலீடுகளில் பெரும் லாபத்தை அறுவடை செய்வார்கள். இக்காலத்தில் கடகராசி மக்களின் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது. இவரின் அனைத்து முயற்சிகளிலும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் மற்றும் இவர்களின் திறனை நிரூபிக்க முடியும். இவர்கள் வாழும் சமூக வாழ்வில் சமூகத்தில் புகழும் மரியாதையும் அது சார்ந்த கௌரவமும் அதிகரிக்கும். புதன் மற்றும் சுக்கிரன் இணைவு இந்த கடகராசி மக்களின் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் காதலருடன் நல்லதொரு பிணைப்பில் உணர்வுடன் அன்பு சார்ந்தும் இருப்பார்கள் மற்றும் திருமணமாகாதவர்கள் பொருத்தமான திருமணத்துக்குரிய திட்டங்களை இந்த நேரத்தில் உருவாக்கி நிச்சயம் செய்யக்கூடிய சூழலை இந்த 14 நாட்களில் இவர்கள் செயல்படுத்தலாம். அடுத்து துலாம். புதன் சுக்கிரன் இந்த சேர்க்கை என்பது செயற்கையால் லக்ஷ்மி நாராயண யோகத்தால் துலாம் ராசி மக்களுக்கு நல்லதொரு பலன்களை பெறக்கூடிய சூழலில் அவர்கள் இருப்பார்கள். துலாம் ராசி மக்கள் தாங்கள் செய்யும் தொழிலில் அது தொழில் சார்ந்த வியாபார வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவார்கள் மற்றும் இவர்களின் தொழிலில் வியாபாரத்தில் பதவி உயர்வுக்கான எதிர்பார்க்கலாம். வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. ராசியின் கர்ம வீட்டில் சுபயோகம் உருவாகிறது. அதாவது துலாம் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுபயோகம் உருவாகிறது. இதனால் துலாம் ராசி தொழிலதிபர்கள் தகுந்த பலன்களை பெறுவார்கள். துலாம் ராசி மக்களின் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்திற்கு இக்காலம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. இவர்கள் தங்கள் வேலையில் வேலை செய்யும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு பெறக்கூடிய சூழலும் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. தொழில் செய்பவர்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே துலாம் ராசி மக்கள் இந்த காலத்தை நலமாக பயன்படுத்தி முன்னேறலாம் என்று நம்பிக்கை அளிக்கிறது. அடுத்து கன்னிராசி. லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்கும் புதன் சுக்கிரன் இணைவு கன்னிராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். காரணம், இது கன்னிராசி மக்களின் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உருவாகிறது. இவருடைய ஜாதகத்தில் வருமானம் மற்றும் லாபவீட்டு ராஜயோகம் உருவாகுவதால் இந்த காலகட்டத்தில் இவருடைய வருமானம் அபரிமிதமாக உயரும். புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்க இது சிறந்த நேரமாக இவர்களுக்கு இருக்கும் மற்றும் பல்வேறு துறைகளிலும் இவர்கள் முதலீடு செய்து லாபத்தை அறுவடை செய்யலாம். இவர்கள் செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பலவிதமான லாபங்களை பெற்று நிம்மதியாக வாழ்வார்கள். சிலர் தன்னுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் விருத்தி செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. கன்னிராசி மக்களுக்கு பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி போன்றவற்றில் நல்லதொரு லாபத்தை இந்த 14 நாட்களில் இவர்கள் அறுவடை செய்வார்கள். ஆக இந்த பதிவை கேட்கும் அன்பர்கள் தயவுசெய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து
மற்றவருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பகிரும் அன்பர்கள் யாரும் மரபுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.